Hello students, 12th standard maths நம்ம செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இமேஜினரி யூனிட், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன அப்படின்னாக்கா அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இந்த மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜினரி யூனிட் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இருக்கிறதே ஒரு பிக் நம்பர், அதாவது பெரிய நம்பர், அதாவது ரியல் நம்பரை தவிர்த்து வெளியில் போயிடுது, ரியல் நம்பரை விட்டு வெளியில் வந்துடுறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த நேச்சுரல் நம்பரோட ஒரு ஹோல் நம்பர் ஜாயின் பண்ணாக்கா நேச்சுரல், இது ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டிஜர்ஸ், நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸ், நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்தால் தான் நம்ம ஒரு ரியல் நம்பர்ம்போம். ஸோ இந்த ரியல் நம்பரும் தாண்டி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த ரியல் நம்பர் தாண்டி நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் சி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நம்பருமே அதுக்குள்ளார கண்டெயின் பண்ணி இருக்கு, ஓகேவா? அதாவது நேச்சுரல் நம்பர் கண்டெயின் அண்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் வந்து இன்டிஜரை கண்டெயின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது, ஒரு ரேஷனல் செட் அண்ட் கியூ. ஸோ இது எல்லாமே அண்ட் ரியல் நம்பரில் இருக்குது. ஸோ ரியல் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் சி அப்படிங்கிற செட்டு. ஸோ அப்போ சப்செட் அப்படின்னு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்டு ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இன் தி ஃபார்ம் அண்ட் இசட் ஈக்குவல் டு அண்ட் ஏ ப்ளஸ் ஐபி. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு. இதில் எக்ஸ்ட்ரா நம்பர் லாஸ்ட் கிளாஸ் சொல்ல போயிட்டோம். அதாவது அண்ட் ஐ ஸ்கொயர் வேல்யூ அண்ட் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது -1 and I power 4 equal to n plus 1. அதாவது and I power 4 equal to and I power 8 equal to I power 12 equal to and I power and 16 and equal to up to etc. and I power 4n equal to எல்லாமே வேல்யூ 1. பாருங்க, n equal to 1 கொடுத்தீங்களாக்கா I power 4, n equal to 2 கொடுத்தீங்களாக்கா I power 8. ஸோ I power 4n வேல்யூ +1 அப்படின்னு நமக்கு வேல்யூ தெரியும். ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாக்கா ஐ பவரில் இருக்கிறது அதோட வேல்யூ +1. -1னாக்கா எப்படின்னு தெரியும்னா ஐ ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலாம், ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு அதாவது ஐ இன்ட்டு நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஐ இன்ட்டு ஐயோட வேல்யூ அண்ட் -√1, ஐயோட வேல்யூ -√1, -1√1 இது பண்ணிங்களாக்கா அண்ட் -1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸை பார்த்தோம், ஓகேவா? ஓகே, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது வந்து ஒரு பேசிக். ஐங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இமேஜினரி நம்பர் கிடையாது, இமேஜினரி யூனிட்டோடைய அது இமேஜினரி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நம்பர் அண்ட் பிங்கிறது ஒரு இமேஜினரி நம்பர். where A is a real number, real number or real part of Z, real part of and Z. So it is to by இப்படி போடுவாங்க or E போட்டு real part of Z இப்படி equal to A. Next imaginary part of அப்படின்னாக்கா that is I m of Z. imaginary part of Z equal to imaginary part, அதாவது இதான் ஐங்கிறது imaginary part. ஸோ அதுதான் அதுக்குடைய என்னுடைய காஞ்சிகேட்னு நம்ம சொல்லுவோம். காஞ்சிகேட்னோட அதோடைய கோஎஃபிஷியன்ட் டேர்ம் அப்படிம்பாங்கள்ல அதேமாரி நீங்கள் நான் வச்சுக்கலாம், ஓகேவா? இதுதான் நம்ம பி அப்படிங்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் Z equal to and 3 plus IB அப்படின்னாக்கா 3 plus and 3 plus 7 கூட வச்சுக்கோங்க, யுவர் சாய்ஸ் எனி நம்பர். அப்போ இதில் ரியல் பார்ட் ஆஃப் Z, அதாவது ஐ இல்லாமல் இருக்கிறது
என்னது ரியல் பார்ட். ஐ இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது இமேஜினரி பார்ட். ஸோ ரியல் நம்பரும் அந்த இமேஜினரி பார்ட்டும் ரெண்டு ஜாயின் பண்ணுற பேர் தான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் ரியல் பார்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி பார்ட். ஸோ ஐ அப்படின்னு வந்து வெளியே வந்து ரியல் நம்பரை பார்ட்டை ரியலை விட்டு வெளியே வந்துடுது. ஓகே, அவுட் சைடில் வெளியே வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம அது ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெண்டு ஜாயின் பண்ணும். என்னது ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு ஜாயின் பண்ணால் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியும். ஓகேவா? அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3. ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 7. ஓகேவா? ஓகே, இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் இசட் ஈக்குவல் டு ஒன்லி 7 மட்டும் கொடுக்குறாங்க. இதில் ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 7. அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்னாக்கா இதில் இமேஜினரி பார்ட் என்ன சார் இருக்கும், என்னவா இருக்கும்? ஸோ இது எப்படி எழுதலாம்? இசட் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் ஐ இன்ட்டு 0 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஏன்னா 0 எனிதிங் 0 ப்ளஸ் 7 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அதே நெக்ஸ்ட்டு அண்ட் இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 7i divided by 2. இதில் ரியல் பார்ட் எது இமேஜினரி பார்ட் எது அப்படின்னாக்கா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி ரைட் பண்ணலாம். இப்படி 1/2 அண்ட் ப்ளஸ் அண்ட் ஐ இன்ட்டு அண்ட் 7/2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இதில் ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/2. ஓகே, இதில் நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்னாக்கா இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு அண்ட் 7/2. ஓகே, இப்போ பாசிட்டிவாக நம்ம கொடுத்தனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகலை. ஓகே, இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் i3 இது. ஸோ இதில் ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ இல்லாமல் இருக்கிறது ரியல் பார்ட். ஸோ அப்போ வேல்யூ 1. இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட், ஸோ ஐ இல்லாமல் இருக்கிறது ஐயோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் இது எப்படி எழுதுவோம்? அதாவது 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு -3 எழுதலாம். அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்னாக்கா எவ்வளோ -3. அப்போ இமேஜினரி பார்ட் எவ்வளோனாக்கா -3. அப்போ இங்கே மைனஸ் இருந்தாக்கா அந்த மைனஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இமேஜினரி பார்ட்னா ஒன்று -3 ஐன்னுலாம் போடக்கூடாது. ஐங்கிறது பார்த்தீங்கன்னா இமேஜினரி யூனிட்டை நோட்டேஷன் பண்ணுறது ஐ இமேஜினரி யூனிட். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னும் 2 சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் அண்ட் z equal to minus and 7 and minus i3 divided by 5. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்காக இன்னும் கொஞ்சம் ரைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா minus and 7 divided by 5 and minus i into and 3 divided by 5 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு போட்டிங்களாக்கா ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு -7 divided by 5 and இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு -3 divided by 5 -3 divided by 5. ஓகே, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரியல் பார்ட்டாக இருக்கணும். எப்போ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் இசட் ஈக்குவல் டு 7 அப்படின்னாக்கா ஸோ இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இட் இஸ் பியூர்லி ரியல் பார்ட்னு சொல்லலாம். ஏன்னா இமேஜினரி நம்பர் இல்லை அப்படின்னா. ஸோ இது எப்படின்னா ப்ளஸ் ஐ 0ன்னு போடலாம். 0 10 கிடையாது. ஐ இன்ட்டு 0 ப்ளஸ் 7 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னாக்கா இட் இஸ் பியூர்லி ரியல் பார்ட். அதே z ஈக்குவல் டு -3 divided by 2 into i-ன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் பியூர்லி இமேஜினரி பார்ட். ஏன்னா ரியல் பார்ட் கிடையாது. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 0 and -3 divided by 2 into i. ஓகேவா? அப்போ ரியல் பார்ட் எவ்வளோனாக்கா இதில் 0 ஆயிடுது. ரியல் 0னால இட் இஸ் பியூர்லி அண்ட் இமேஜினரி பார்ட். இட் இஸ் பியூர்லி இமேஜினரி பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா?
ஸோ அப்போல்லாம் நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் எப்போ பியூர்லி ரியல் கிடைக்கும் அப்படின்னாக்கா ஓகே எப்போ நம்ம இட் இஸ் பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லலாம்னாக்கா இமேஜினரி பார்ட் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா இட் இஸ் பியூர்லி ரியல் பார்ட் ஓகேவா. அதே ரியல் பார்ட் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா இட் இஸ் பியூர்லி அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து அதோடைய ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்போ ஈக்குவலாக இருக்கும் எப்போ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் z1 equal to and x plus and iy and z2 equal to a plus ib இருக்கு. அப்போ z1ம் z2வும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நான் ஈக்குவல் எப்போ ஈக்குவல்னு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா அண்ட் ரியல் பார்ட் ஆஃப் z1 ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் அண்ட் z2 இந்த ரெண்டு ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் அண்ட் z2. அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய இருக்குதுன்னா கம்பேர் பண்ணி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணோம்னாக்கா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் z ஈக்குவல் டு அண்ட் 3 + i2 அப்படி இருக்கு அப்படின்னாக்கா இது z1. அதே அண்ட் z2 ஈக்குவல் டு அண்ட் 3 + i2 அப்படி இருந்துச்சுனாக்கா இட் இஸ் z1 ஈக்குவல் டு அண்ட் z2. ஏன்னா ரெங்கும் பாருங்க ரியல் பார்ட் அளவு 3 இருக்குது, இமேஜினரி பார்ட்டோட வேல்யூவும் 2 இருக்குது. ஓகேவா இப்படி இருந்தால் தான் இட் இஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு அண்ட் z1 ஈக்குவல் டு அண்ட் 3 + i2 அண்ட் z2 ஈக்குவல் டு 2 + i3 அப்படியே ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா z1 இஸ் நாட் ஈக்குவல் டு z2. ஏன்னா இங்கே ரியல் பார்ட்டோட வேல்யூ 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. இதுதான் நம்ம ஆர்கான் பிளேனில் சொல்லியிருப்போம். நமக்கு தெரியும் நம்ம ஒரு கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் பாயிண்ட்ஸ்லாம் போடுவோம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அண்ட் செகண்ட் கோஆர்டினேட் அண்ட் தேர்டு கோஆர்டினேட் அண்ட் ஃபோர்த்து கோஆர்டினேட்டில் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு அண்ட் 2,3யும் 3,2வும் ஈக்குவலா அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் ஈக்குவல். ஏன்னா இந்த 2,3 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 and 2 and 3 1 and 2 and 3 போட்டிங்களாக்கா 2,3 x ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு 3நாக்கா இங்கே இருக்கும். x ஈக்குவல் டு 3 y ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்களாக்கா x ஈக்குவல் டு 3 y ஈக்குவல் டு 2நாக்கா இங்கே இருக்கும். அப்போ ரெண்டு பாயிண்ட்ஸும் சேம் பாயிண்ட் என்ன டிஃப்ரெண்ட் பிளேஸில் தானே இருக்குது. அதனால தான் நம்ம இட் இஸ் நாட் ஈக்குவல்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கான் பிளேன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு ஆர்கான் பிளேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். z ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் i பீட்டா அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம இதில் ரியல் ஆக்சிஸை நம்ம எக்ஸ் ஆக்ஸனும் இமேஜினரி ஆக்சிஸை நம்ம ஒய் ஆக்சிஸும் எடுக்கிறோம். ஓகேவா எக்ஸ் ஆக்ஸை என்னது ரியல் ஆக்சிஸ், அதே அண்ட் ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேவா அப்படி எடுத்தோம்னாக்கா ஸோ இட் இஸ் அண்ட் ரியல் ஆக்சிஸ், இட் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டாவை ஆல்ஃபா காமா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ அப்போ எக்ஸ் வந்து பண்ணிங்கனாக்கா ரியல் ஆக்சிஸ். ஸோ ரியல் ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா தெரியாது அந்த பாயிண்ட்ஸு. பட் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் எக்ஸுங்கிற ஆல்ஃபா அண்ட் பீட்டா டீஸ் ஆல்ஃபா காமா அண்ட் பீட்டா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா ஸோ இது இட் இஸ் அன் ஆரிஜின் ஓ. ஓகே அதே ஒரு வெக்டர் இது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ அதே ஆரிஜினும் நம்ம ஜாயின் பண்ணோம்னாக்கா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கொடுப்போம் அண்ட் ஏ அண்ட் ஓஏ இஸ் வித் ரெஸ்பெக்ட் என்னது வெக்டரை சொல்லுவோம் பொசிஷன் வெக்டர் பாயிண்ட்ஸ் பொசிஷன் வெக்டரில் இன்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு. ஓகே ஸோ இதை ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா பாருங்க இது அண்ட் ரியல் ஆக்சிஸ், ஸோ இது அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ்.
ஸோ z equal to and 2 plus i3 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னாக்கா 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு pair of a complex number. It is real axis, it is imaginary axis. ஓகேவா? ஸோ அப்போ 1, 2, 3, 4 அதே 1, 2 and 3 கொடுத்தீங்கன்னாக்கா x equal to 2, அதாவது x equal to 2னாக்கா real axis 2, y equal to 3. ஓகேவா? அப்போ 2, 3 இதோட பாயிண்ட்ஸ். ஓகேவா? இட் இஸ் 2, 3. நெக்ஸ்ட்டு அதே இது z1. ஓகேவா? இது z1. நெக்ஸ்ட்டு z2 equal to and 2 minus i3 கொடுக்குறீங்க. ஸோ இது பேர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? 2, -3 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகே எக்ஸ் ஸோ இருந்தாலும் கோஆர்டினேட் போட்டுக்கலாம். 4 கோஆர்டினேட்டும் -1 -2 -3 -4 -1 -2 -3. ஓகேவா? அப்போ x equal to +2 y equal to -3. அப்போ x equal to +2 y equal to -3. ஸோ இது வந்து நம்பர் பார்த்தீங்களாக்கா and 2, -3. ஸோ இட் இஸ் and z2ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே நெக்ஸ்ட்டு and z3 equal to -2 and plus i3. அப்போ x equal to 2 நோ y equal to x equal to ரியல் ஆக்சிஸில் x ஆக்சிஸ் நம்ம ரியல் ஆக்சிஸ்னோ y ஆக்சிஸ் தான் இமேஜினரி ஆக்சிஸ் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ -2 and 3. ஸோ இது வந்து and z3. நெக்ஸ்ட்டு z4 equal to and -2 minus i3 அப்படின்னாக்கா இட் இஸ் -2, -3 -2, -3. ஸோ இதுதான் z4. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாமளே கொடுக்குறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இப்போ ஸோ இந்த ஆரிஜினல் நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது OZ1. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா OZ3. ஸோ இது OZ4, இது OZ2. இப்படி தான் நம்ம டினோட் பண்ணுவோம் ஆர்கான் பிளேன் தி டயக்ராம். ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னாக்கா ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க z1 and z2 and z3ன்னு. ஓகேவா? ஸோ அப்போ z1ங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, z2ங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, z3ங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த 3 பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணோமாக்கா என்ன ஷேப் கிடைக்குது? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னது? ஐசோலஸ் ட்ரையாங்கிளா, ஈக்குவல் ட்ரையாங்கிளா, ஓகேவா, ஸ்கேலன் ட்ரையாங்கிளா? ஸோ என்ன வாட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்? ஸோ இது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதே பதிலாக ஒரு 2 பாயிண்ட்ஸுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் எந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பக்கத்தில் டிஸ்டன்ஸு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அந்த ஆர்கான் பிளேனை பேஸ் பண்ணி நம்ம சம் போடும்போது கொஞ்சம் ஓகே. ஸோ இதுக்கு நம்ம பார்த்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு என்னன்னாக்கா z equal to x plus iy, அதாவது ரியல் நம்பரும் ஒரு இமேஜின் நம்பரும் ஜாயின் பண்ணி கொடுக்குற நம்பருக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு பார்ப்போம். ஸோ ஒரு நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போகாது, அந்த நம்பர்ஸை நம்ம ஆப்ரேட்டர் பண்ணி அவருடைய அப்ளிகேஷன் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அது எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவருடைய எப்படி ஆப்ரேட்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மெயினாக 4 ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். 4 ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னது? பேசிக்காக 4 ஆப்ரேட்டர்ஸ். இப்போ 2 நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ 2 நம்பர்ஸ்னாக்கா 2, and 3ன்னு இருக்குது. 2, 3 நம்பர்ஸ் போட்டு அது எப்படியே இருக்குமா என்ன? அதை ஆப்ரேட்டர் பண்ணணும். ஆப்ரேட்டர் பண்ணால் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம்? 2 + 3 அதாவது அடிஷனுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் கொடுப்போம். ஓகேவா? அப்போ தான் அதுக்கு ஒரு ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும். அதே and 2 - 3 and 2/3 2 × 3. ஸோ அப்போ 4 ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னது? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அப்படிங்கிறது தான் 4 ஆப்ரேட்டர்ஸ். அப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டு எப்படி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி டிவைட் பண்ணுறங்கிறது தான் 4 ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் அடிஷன். ஓகேவா? அடிஷன். ஸோ அடிஷன் அப்படின்னா ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுப்போம். லெட் z1 equal to a plus ib and z2 equal to and c plus i dன்னு இருக்குது. ஓகே, அப்போ z1 plus and z2 equal to என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அப்போ z1 plus and z2
z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் a plus ib, z1 equal to a plus ib and plus z2 equal to and c plus id. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா ரியல் பார்ட்டு ரியலோட தான் ஜாயிண்ட் ஆகும், இமேஜினரி பார்ட்டோட தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, அடிஷன் பொறுத்த வரைக்கும் ரியலோட தான் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ a plus c ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டோட தான் ஆட் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் ib ப்ளஸ் id. ஓகே, அண்ட் a plus c ப்ளஸ் i காமன் எடுத்தீங்களாக்கா b ப்ளஸ் d அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணலாம். ஓகேவா, ஆட் பண்ணி நம்பர் செகண்ட் நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னோன் வேல்யூஸ் நமக்கு தெரியாது, அதனால் அது அப்படியே தான் விட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுலேயே நமக்கு அண்ட் ரியல் பார்ட் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ஈக்குவல் டு என்னது a ப்ளஸ் c. அதே இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ஈக்குவல் டு அண்ட் b ப்ளஸ் d. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் z1 ஈக்குவல் டு and 2 plus and 3i and z2 equal to 2 and plus and 5i or 3 plus கட வச்சுக்கோங்க 3 plus 5i. அப்படின்னா and z1 plus and z2 என்ன வேல்யூ கிடைக்கும் பார்ப்போம். and z1 plus z2 இது பாசிட்டிவ் மார்க். ஓகே, z1 நாக்கா and 2 plus and 3i, z2 வேல்யூ plus 3 plus and 5i. So real number தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ 2 plus 3 and 3 ஆட் பண்ணாக்கா 5. ஸோ 3i plus 5i equal to 8i. ஸோ i 8 அவ்வளோதான். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுமாரி தான் இதான் அடிஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படி ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும். சப்ராக்ஷன் இப்போ டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்கும்போது இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்குவாங்க. இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் போடுவோம். ஸோ அதேமாரி மைனஸ் போட்டிங்களாக்கா இங்கே மைனஸ் போடுவோம் அப்படின்னா. ஸோ அப்போ இந்த மைனஸ் பார்த்தீங்களாக்கா மைனஸ் சிஐ ப்ராக்கெட் போட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ் கிடைக்கும் அப்படின்னா. அப்போ ஏ மைனஸ் சி மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்களாக்கா இங்கே and minus id கிடைக்கும். அப்போ a minus c and b minus and d அவங்க கிடைக்கும். அதே இங்கே எப்படி ரியல் பார்ட்டோட தான் ஆட் பண்ணமோ அதேமாரி ரியல் பார்ட்டோட தான் நம்ம மைனஸும் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதேமாதிரி இமேஜினரி பார்ட்டோட தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் z1 ஈக்குவல் டு அண்ட் 2 ப்ளஸ் அண்ட் 3i இதே கடை எடுத்துக்கோங்க. அண்ட் z2 ஈக்குவல் டு அண்ட் 3 ப்ளஸ் 5iன்னு இருக்குது. அப்போ z1 மைனஸ் z2 அவங்க கொடுக்கும்போது என்ன கிடைக்கும், 2 ப்ளஸ் 3i மைனஸ் 3 ப்ளஸ் அண்ட் 5i ஈக்குவல் டு அண்ட் 2 ப்ளஸ் 3i. ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்களாக்கா அண்ட் மைனஸ் 3 மைனஸ் 5i. ஸோ ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணும். ஸோ இப்போ 2 மைனஸ் 3 மைனஸ் 1 3i மைனஸ் 5i மைனஸ் 2i. தட்ஸ் ஆல். ஓகே, okay, next is third operator multiplication. Okay, third operator multiplication. Okay, எப்படி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். let z1 equal to and a plus ib and z2 equal to and c plus id. அப்படின்னா z1 into z2, z1 வேல்யூ and a plus ib, z2 நாக்கா and c plus id. ஸோ அப்போ நார்மல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் a into c ac plus a into id iad. நெக்ஸ்ட்டு இந்த மல்டிப்ளை பண்ணிங்களாக்கா என்ன கிடைக்கும், b into c plus i bc I into I square. Okay, b into d b d. Okay, so real part தனியாக பிரிச்சுன்னு பார்க்கலாம். and ac plus I காமன், இது ரெண்டு டேர்ம் வந்து ஒரு I காமன் எடுத்தீங்களாக்கா என்ன கிடைக்கும், ad plus and bc. I ஸ்கொயர்னா வேல்யூ -1. ஸோ அப்போ ப்ளஸ் அண்ட் -1 into bd.
i square வேல்யூ நமக்கு -1 தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ -1 into bd மைனஸ் பிடின்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் பிடி என்னது? ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் தனியாக அரேஞ்ச் பண்ணிங்களாக்கா ஏசி மைனஸ் பிடியா, பிடி இட் இஸ் ரியல் பார்ட். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் I into AD plus and BC. ஓகே, ஸோ இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாமளே எடுத்துக்கலாம். ஓகேவா? யுவர் சாய்ஸ். எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 equal to and 1 plus and 2y and Z2 equal to and 5 plus and 3i. அவனா and Z1 into Z2 equal to 1 plus 2i into 5 plus and 3i. மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 1 into 5 5, 1 into 3i plus 3i, 2 into 5 plus 10 into இங்கே ஒரு i. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 into 3 6, I into I square. ஓகே, and 3 plus 3i plus 10i 13i. I square value -1, so அப்போ -6. ஓகேவா? 5 அப்போ 5 minus 6 -1 and plus 13i. ஸோ இப்படி தான் மல்டிப்ளை ஒரு டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். Scalar multiplication of a complex number. Very simple. Let's take any one complex number z equal to and a plus ib. Okay, where lambda is a scalar. இது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்படின்னாக்கா lambda into z equal to so lambda into and a plus ib. So நார்மல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் equal to and a into lambda and plus ib and lambda. Okay, that is for example and z equal to 3 plus and 2y. Okay, then find and 3z. 3z na value எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 3z. ஓகேவா? ஸோ அப்போ 3 into z na காம்ப்ளெக்ஸ் நம்பர் and 3 plus and 2y. ஓகே, 3 into 3 and 9 and plus 3 into 2 6i. ஓகே, ஸோ இந்த 3நாக்க 3 மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸோ அதான் 3 plus 6i தான் காம்ப்ளெக்ஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா டிவிஷன் பார்க்கணும். டிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா ஒரு காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ அந்த காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் எக்ஸசைஸாக வருது. ஸோ அதை காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு நம்ம அதை டிவிஷன் அதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். Exercise and 2.2, avoid the following if z equal to 5 minus 2y and w equal to -1 plus 3i and find value the 5 sum பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய 4 ஆப்ரேட்டர்ஸ் எப்படி அடிஷன் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது சொல்லிட்டு 4 ஆப்ரேட்டர்ஸ் சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ என்னன்னாக்கா ஒரு இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னும் டபுள்யூங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி இசட் ப்ளஸ் டபுள்யூடைய வேல்யூ இசட் மைனஸ் ஐ டபுள்யூட வேல்யூ 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சொல்யூஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அண்ட் இசட் ப்ளஸ் டபுள்யூ ஈக்குவல் டு இசட்னா வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்ட் 5 மைனஸ் அண்ட் 2y. இசட் வேல்யூ 5 மைனஸ் 2i. ஸோ ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ளஸ் டபுள்யூனா வேல்யூ எவ்வளவு -1 ப்ளஸ் 3i. ஓகே, ஸோ அடிஷன் அப்படிங்கும்போது என்ன சொன்னோம், ரியல் பார்ட்டோட தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? 5 minus 1 5 minus 1 4 minus 2i and plus 3i. ஸோ மைனஸ் பண்ணாக்கா ப்ளஸ் i. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் and z minus I w. So z na value 5 minus 2i minus I into w na value -1 plus 3i equal to 5 minus 2i. So minus I into 1 and plus
I minus into plus minus I into I square, so 3I square. So 5 minus 2I plus I minus பண்ணாக்கா and minus I minus 3 into I square value minus 1. Okay, so நமக்கு தெரியும் I square equal to minus 1, I power 4 equal to plus 1. அப்போ 5 minus I minus into minus and plus 3. 5 plus 3 8, so 8 minus I. Okay, next third one and 2z plus 3w equal to 2 into z na value and 5 minus 2I plus 3 into w na value minus 1 plus 3I. Okay, 2 multiply பண்ணுங்க, 2 into 5 10, 2 into 2 4 and 2 into minus 2I and minus and 4I and plus into minus minus 1 into 3 3 plus into plus and plus 3 into 3I and 9I. Okay, so 10 minus 3 7 minus 4I and plus 7I, about plus and 5I. That's all. Okay, next fourth one என்ன கொடுத்துருக்காங்க and ZW multiplication rule எப்படின்னு பார்ப்போம். Z na value and 5 minus 2I into W na value minus 1 plus 3I. So இது நார்மல் மல்டிப்ளை பண்ணுறதான். ஸோ 1 வேணும் மல்டிப்ளை பண்ணாக்கா 5 into 1 minus 1 minus and 5 into 3I and plus 15I minus 2I, so there are minus and plus 1 into 2I and 2I minus into plus and minus 2 into 3 6I into I square. Okay, so minus 5 15I plus 2I plus and 17I and minus 6 I square na value minus 1. Okay, minus into minus plus 6 ஆயிரும், plus 6 minus 5 பண்ணாக்கா and plus 1, so 1 plus 17I. Okay, next fifth one and fifth என்ன கொடுத்துருக்காங்க and z square plus 2wz plus w square. ஸோ இது நமக்கு எப்படின்னாக்கா a square and plus and 2ab plus b ஸ்கொயர்ங்கிற ஃபார்ம் இருக்கா, இது எப்படி ரைட் பண்ணலாம், a plus b the whole square அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாமா. அப்போ ஏனா வேல்யூ இசட்னும் பீனா வேல்யூ டபிள்யூன்னு எழுதுனாக்கா z plus w the whole square அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இசட்னா வேல்யூ அளவு 5 minus 2I and plus w value and minus 1 and plus 3I the whole square. Okay, equal to 5 minus 1 naka 4 minus 2I plus 3I above plus I the whole square. Okay, இப்போ a plus b the whole square இப்போ expand பண்ணா கிடைக்கும் and 4 square and plus I square plus 2ab 2 into 4 into I. Okay, 4 square and 16 plus I square value minus 1 and plus 2 into 4 8I. So 16 minus 1 15 15 plus 8I. Okay, sixth one என்ன கொடுத்துருக்காங்க and sixth one and z plus w the whole square கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி z plus w the whole square தான் நம்ம சிம்பிளி பண்ணி வச்சுக்கிறோம், z square plus z 2wz plus w square. ஸோ இதே ஆன்சர் தான் வரும். என்ன ஆன்சர் and 15 plus 8I. Next second question, given the complex number z equal to 2 plus 3I, represent the complex number in organ diagram. First question, z, iz and z plus iz. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆர்கன் டயக்ராமில் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது,
z, iz, z plus iz. ஸோ ஆர்கான் டயக்ராம் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம் எப்படி போடுறது. அது எக்ஸ் ஆக்ஸ் வந்து ரியல் ஆக்சில் ஆகும், ஒய் ஆக்ஸில் வந்து நம்ம இமேஜினரி ஆக்ஸை வச்சு நம்ம டயக்ராம் பண்ணணும். ஸோ நம்ம கிராஃப் மாரி தான், ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் சிம்பிளி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் ஒன் அண்ட் இசட் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இசட்னாக்கா அண்ட் 2 + 3i. ஸோ நீ பேர் ஆஃப் ரெஃபரன்ஸ் செட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக ரைட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அண்ட் 2, 3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐஇசட்னாக்கா ஐ இன்ட்டு இசட்னா வேல்யூ 2 + and 3i. ஸோ ஐ மல்டிப்ளை பண்ணிங்களாக்கா 2i + 3i ஸ்கொயரா. ஐ ஸ்கொயர்னா வேல்யூ -1 தெரியும். ஸோ 2i + 3 இன்ட்டு -1. ஸோ 2i and -3. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் -3 + 2i. ஸோ ஒரு பேரா ரைட் பண்ணோம்னாக்கா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். ஓகே, -3, and 2ன்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு z plus iz. ஓகே, இசட்னா வேல்யூ அண்ட் 2 + and 3i. iz நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம். iz and plus and -3 and plus 2i. ஓகே, 2 - 3 நாக்கா -1, 3i + 2i நாக்கா and 5i. அப்போ பேர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரைட் பண்ணோம்னாக்கா -1, 5. ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு ஆர்கான் டயக்ராம் பண்ணலாம். எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸில் இதுதான் எக்ஸ் ஆக்ஸ், ஒய் ஆக்ஸில் திட் இஸ் அண்ட் ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, -1, -2, -3, -4, -5, and 1, 2, 3, 4, 5, 6, -1, -2, -3, -4, -5. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? 2, 3. ஸோ ரியல் ஆக்ஸில் ரியல் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்ஸில் 2, ஒய் ஆக்ஸில் வந்து 3ங்கிற மாரி. அவள் 2, 3. நெக்ஸ்ட்டு -3, 2. -3, 2. ஓகே, -1, 5. -1, 5. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிங்களாக்கா என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு சைடோடைய டிஸ்டன்ஸும் ஸ்கொயர் ஆட் பண்ணிங்களாக்கா இந்த சைடோடைய டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நம்ம அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். அதாவது மாடல்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அப்போ அந்த ட்ரையாங்கிள் வந்து எதை ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எவ்வளோ டிஸ்டன்ஸ் யூனிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிங்களாக்கா நம்ம ஏபி அப்படின்னாக்கா நமக்கு தெரியும். அண்ட் ஏபி ஈக்குவல் அண்ட் இட் இஸ் a - b போட்டு அண்ட் மாடல்ஸ் அப்சல்யூட் வேல்யூ வந்து அடுத்த எக்ஸசைஸில் இருக்குது. ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸும் போடலாம். இதில் அப்படின்னாக்கா நீங்கள் இதுலேருந்து ஸ்கொயர் இன் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியும் நீங்கள் ரைட் பண்ணலாம். அப்போ இது பார்த்தீங்களாக்கா என்னது? இந்த வெட்டிசஸ் என்னது? ஃபஸ்ட் வெட்டிசஸ் இந்த வெட்டிசஸ் தான் 2, 3. 2, 3 தான் இசட். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்களாக்கா ஐஇசட்டோட வேல்யூ அண்ட் -3, 2. ஸோ இது வந்து ஐஇசட் அண்ட் -3, 2. நெக்ஸ்ட்டு இசட் ப்ளஸ் ஐஇசட் இந்த பாயிண்ட் வேல்யூ அண்ட் -1, 5. அப்போ நம்ம டிஸ்டன்ஸை இதை ஃபைண்ட் பண்ணோம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்களாக்கா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்களாக்கா இந்த டிஸ்டன்ஸுடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இந்த சப்போஸ் ஏ, பி அண்ட் சின்னு கார்டு எடுத்தீங்களாக்கா ஏபி எடுத்து என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸில் ஏபி ஈக்குவல் and square root of and x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square equal to and square root of x2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்களாக்கா என்ன கிடைக்கும்? 2 + 1 அப்போ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9 அண்ட் 3 - -2 ஸ்கொயர்னா +4
and equal to root and 13. ஸோ அதேமாரி இதை ஸ்கொயர் பண்ணிங்களாக்கா பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ இது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 and பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு டேரெக்டாக போடலாம் -3. ஸோ மைனஸ் பண்ணிங்களாக்கா ப்ளஸ்ஸு, அப்போ -2 த ஸ்கொயர் 4. அப்போ 4 and ப்ளஸ் 5 minus 2 4 square. 4 square எவ்வளோ வருது and 16 சரி 5 minus 2 3. 5 minus 2 3 3 square 9 equal to and 13 BC square. Okay, next AC square பண்ணுங்க. AC square equal to minus பண்ணாக்கா and 5 square நாக்கா 25 and 3 minus 1 நாக்கா 3 minus 2 நாக்கா 1 வரும் 1 square plus 1 equal to 26 AC square. இது பாருங்க எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, AB square equal to AB square plus and BC square equal to AC square க்கு ஈக்குவலாக இருக்கா. So hence the given weightages form, that is AZ, IZ, Z plus IZ form a right angle triangle. Right angle triangle. So last one here எழுதலாம். Given weightages form a right angle triangle. Okay, so இதே மாதிரி செகண்ட் சம் என்ன கொடுத்தனாக்கா Z minus IZ, Z minus IZ. ஸோ இதே மாதிரி தான் ஃபைன் பண்ணுவோம். Z ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. IZ அப்படிங்கும்போது இந்த Zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்களாக்கா IZ. ஸோ இந்த இசட்டையும் I மைனஸ் IZ ரெண்டு ஆட் பண்ணிங்களாக்கா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். ஸோ இதேமாரி நீங்கள் டயக்ராம் போட்டு ஆல்கன் டயக்ராம் போட்டிங்களாக்கா இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். Okay, next third sum. Find the value of the real numbers x and y if the complex number 3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5, and second complex number 2x plus minus 1 plus 2y into y plus 3 plus 2y are equal. ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிதான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா. சொல்யூஷன் given 2 complex number equals சொல்லிக்கிறேங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாக்கா and 3 minus I into x minus 2 minus I into y and plus 2I plus 5 equal to 2x and plus minus 1 plus 2I into y plus 3 plus 2y. Okay, x உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க and 3x minus ix minus 2y minus into minus and plus iy plus 2y and plus 5 equal to 2x minus y and plus 2yi and plus 3 plus 2y. Okay, real part image part தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். So 3x minus 2y and 3x minus 2y plus 5 plus 5. So real part ஆட் பண்ணியாச்சு. Okay, so imaginary partல plus I காமன் எடுத்துட்டீங்களாக்கா minus x இருக்கும், minus x and plus y and plus 2 அதே மாதிரி left hand side right hand side என்ன கிடைக்கும் and 2x minus y 2x minus y plus 3 imaginary part and plus I into 2y plus 2 okay. So இந்த 2 complex number are equal. அப்போ equal அப்படின்னாக்கா அந்த இருக்கிற ரியல் பார்ட்டும் இதில் இருக்கிற ரியல் பார்ட்டும் ஈக்குவல். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்டும் அதோட இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவல். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். எப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் அப்படின்னாக்கா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் நம்பரும் சேமாக இருக்கணும், இமேஜினரி நம்பரும் சேம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ கிவன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் தான். அப்போ ஈக்குவலிங் த இமேஜினரி அண்ட் ரியல் பார்ட்டை நம்ம இப்போ ஈக்குவல் பண்ணலாம். ஓகேவா. ஈக்குவலிங் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்.
ஓகே அப்போ ரியல் பார்ட் ஈக்குவல் பண்ணுங்க அண்ட் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 2x மைனஸ் y அண்ட் ப்ளஸ் 3. ஸோ இது ரியல் பார்ட்டு ஓகேவா. ஸோ இப்போ ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ 3x இருக்குது. 2x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுங்க. ஸோ 3x மைனஸ் 2x minus 2y minus y नामदागा plus y and plus 5 minus 3 equal to 0. So 3x minus 2x नाका x minus y plus 2 equal to 0. So let's say equation number 1. Imaginary part equal पन्नाका imaginary part minus x and plus y plus 2 equal to 2y plus 2 ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இல்லை ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சு. ஓகே நீங்கள் இதை தான் கூட பண்ணிடலாக்கா. ஆல்ரெடி 2y இருக்குது. 2y மைனஸ் எக்ஸ் இருந்தாக்கா ப்ளஸ் எக்ஸு. ஸோ ப்ளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் ஒய். ஸோ 2 இருந்தாக்கா மைனஸ் ஆயிரும். ஆல்ரெடி ப்ளஸ் 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தட் இஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0வா. ஸோ இதை பாரு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்னு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒய் அண்ட் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வா. இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒய்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ மைனஸ் ஒய் ஆட் பண்ணால் மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வா. ஓகே minus 2y equal to minus 2. Therefore y equal to 1. So y equal to 1 ஆக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். equation number 2ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? equation number 2 and x equal to minus 1. Therefore and x comma y equal to x na value minus 1, y na value plus 1. That's all.